தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சது தான் அந்த உலகத்துக்கே முக்கியமான விஷயம் இந்த சாதகம். இந்த சந்திரன் என்ன பண்ணுவார், சூரியன் என்ன பண்ணுவார், சுக்கிரன் அதாவது வியாழன் என்ன பண்ணுவார், புதன் என்ன பண்ணுவார். நான் மட்டும் நினைச்சேன்னா உன்னை இல்லாத பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மேலே இருக்கிற பார்த்தீங்களா கிரகம், அவர் நினைச்சாருன்னா நம்மளை என்ன வேணாலும் பண்ண முடியும். சாதகம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரியாமல் இருக்கும், என்னடா சாதகம் சாதகம் அப்படிங்கிறீங்களா? எங்க ஜாதகத்தை தாங்க அப்படி சொல்கிறேன். அதைவே ஒரே ஒரு எழுத்து, ஜாதகம்ங்கிறது வடமொழி சொல்லு, அது தமிழில் மாற்றணும்னா சாதகம். சாதகம்னா என்ன? ரெகுலராக நான் வீடியோ போடுறது போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து தர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு நேரம் ஃபுல்லாகவே இது பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் அவங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி 4 ராசிக்கு வந்து சந்திராஷ்டமே கிடையாது. இப்போ இந்த 4 கிரகத்துக்கு சந்திராஷ்டமம் கிடையாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவருடைய சேனலுக்கு பேர் சொல்லிடுறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவர் நமக்கு வந்து இலவசமாக சோசியம் கூட சொல்லித்தராரு, நீங்கள் கற்றுக்கலாம். போய் காசு கொடுத்து கற்றுக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயம் சொல்கிறாரு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலுடைய லிங்க் தரேன், பேரும் சொல்லிடுறேன். மூர்த்தி ஜோதிடம் அப்படிங்கிறதான் பேர். அந்த லிங்க்கு நான் கண்டிப்பாக தரேன். சேனலை போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சோசிகாரராயிடலாம். வியாழெலாம் தெரியாது உங்களுக்கு. குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் செம்ம ஆளுங்க. அவர் உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் அப்படியே டாப்பில் போயிடுவீங்க. அவர் என்ன பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், நான் டாப்பில் போயிடுவேன். அவர் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நாட்கள் சந்திராஷ்டமா அப்படின்னு பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த சந்திராஷ்டமம் வேலையே செய்யாது. அவர் அந்த மாதிரி பவரான ஆள். அவருக்கு ஒன்று தாங்க தெரியும், நல்லது மட்டும்தான் பேசுவார், நல்லது மட்டும்தான் செய்வார். என்ன மாதிரி சந்திராஷ்டமம் 4 ராசிக்கு இல்லவே இல்லையா? என்னங்க இப்படி கேட்டோன்னே நானும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். சந்திராஷ்டமம் ஒரு 4 ராசிக்கு இல்லாமல் இருக்குமா? எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இல்லைங்களா, ரெகுலராக நான் வீடியோ போடுறது போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து தர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு நேரம் ஃபுல்லாகவே இது பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் அவங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி 4 ராசிக்கு வந்து சந்திராஷ்டமே கிடையாது, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ஷார்ட்ஸ் வீடியோவாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. சந்திராஷ்டமம் தான் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஜாதகம், ஜோதிடம், கோயிலுக்கு சாமி கும்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. சாதகம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரியாமல் இருக்கும், என்னடா சாதகம் சாதகம் அப்படிங்கிறீங்களா? எங்க ஜாதகத்தை தாங்க அப்படி சொல்கிறேன். ஜாதகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது. ஜாதகம்னா நமக்கு புரியவே புரியாது. நம்ம உடனே நோட் எடுத்துக்கிட்டு போய் சோசிகாரர்கிட்ட பார்த்து என்னோட ஜாதகம் என்ன அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதைவே ஒரே ஒரு எழுத்து, ஜாதகம்ங்கிறது வடமொழி சொல்லு, அது தமிழில் மாற்றணும்னா சாதகம். சாதகம்னா என்ன? நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பாதகம் சாதகம்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து ஒரு சாதகமாக, இப்போ எனக்கு ஒரு பண கஷ்டம், அந்த பண கஷ்டத்துலேருந்து நான் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா எனக்கு யாராவது ஒருத்தர் சாதகம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நான் ரிலீஃப் ஆயிரும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் சாதகம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் சும்மாவா, சின்ன ஆட்களாம் பயங்கரமான மூலக்காரங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து இப்போ நீங்கள் செல்ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாமே வந்து விஞ்ஞானபூர்வமாக வானத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி படுத்துக்கிட்டே பார்த்து தான் இத்தனை விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த கேரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கேரகம்னு என்ன நினைப்பீங்க? ஐயோ கேரகண்டா சாமி அப்படிம்பீங்க. ஆனால் அந்த கேரகங்கிறது என்ன? நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? கிரகணம் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களா? கோள்கள் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். அப்படிங்கிறதுனால கேரகம்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த நவக்கிரகம், 9 கிரகம், நவம்னா தெரியாது, 9 கிரகத்தை தாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மேலே சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். இப்போ வாரத்துக்கெல்லாம் நம்ம பேர் வச்சிருக்காங்க. திங்கள்னா என்ன? திங்கள் அப்படிங்கிறது நிலாவை குறிக்கிறது. சந்திரன்னா கூட நமக்கு புரியாது, நிலாவை குறிக்கிற கிரகங்க பாருங்க, கரெக்டாக வச்சிருக்கிறாங்க. நிலா வாரத்தில் முதல் நாள் வந்து சூரியன். ஞாயிறுங்கிறது எவ்வளோ தமிழ் பேர். ஞாயிறு வந்து சூரியனை குறிக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இப்போ இந்த 4 கிரகத்துக்கு சந்திராஷ்டமம் கிடையாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவருடைய சேனலுக்கு பேர் சொல்லிடுறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அவரு நமக்கு வந்து இலவசமாக சோசியம் கூட சொல்லித்தராரு, நீங்கள் கற்றுக்கலாம். போய் காசு கொடுத்து கற்றுக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயம் சொல்கிறாரு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலுடைய லிங்க் தரேன், பேரும் சொல்லிடுறேன். மூர்த்தி ஜோதிடம் அப்படிங்கிறதான் பேர். அந்த லிங்க்கு நான் கண்டிப்பாக தரேன். சேனலை போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சோசிகாரராயிடலாம். நீங்கள் சோசிகாராகி எனக்கு உங்களுக்கு மற்ற ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தப்ப ஞாயிறு திங்களுக்கு வந்துடுறேன். ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை குறிக்கிறது, புரியுதுங்களா? அப்போ திங்கள்ங்கிறது நிலாவை குறிக்கிறது. செவ்வாய், புதன் கிரகம் தெரியும், வியாழ கிரகம் தெரியும். இப்போ வியாழன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வியாழனுக்கு முக்கியமான யார் மேலே சுற்றிட்டு இருக்காரு இல்லைங்களா? அவர் குரு.
குருன்னு சொன்னால் நம்மளாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி வியாழன் பேர் வச்சுருக்காங்க. குருங்கிறது சமஸ்கிருத வார்த்தைங்க, வியாழங்கிறது தான் கரெக்டு. இப்போது அந்த வியாழன் அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா, வியாழன்லாம் தெரியாது உங்களுக்கு, குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் செம்ம ஆளுங்க. அவர் உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கீங்களா, நீங்கள் அப்படியே டாப்பில் போயிடுவீங்க. அவர் என்ன பார்த்தாருன்னு வச்சுக்கீங்களா, நான் டாப்பில் போயிடுவேன். அவர் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நாட்கள் சந்திராஷ்டமா அப்படின்னு பார்த்தாருன்னு வச்சுக்கீங்களேன், அந்த சந்திராஷ்டமம் வேலையே செய்யாது. அவர் அந்த மாதிரி பவரான ஆள். அவருக்கு ஒன்று தாங்க தெரியும், நல்லது மட்டும்தான் பேசுவார், நல்லது மட்டும்தான் செய்வார் என்ன மாதிரி. அந்த மாதிரி எப்போவுமே இந்த குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் செம்ம ஆள். அவர் பார்த்தாருன்னா அந்த குடும்பம் டாப்பில் போயிடும். அவர் ஒருத்தரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த குரு வந்து ஒரு 4 ராசி பார்க்குறாரு. எந்த ராசியை? ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 4 ராசியை அப்படி ஓரமாக அப்படி உத்து பார்க்குறாரு. அவர் பார்க்கறதுனால அந்த 4 ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக மே மாதம் இந்த 2025 மே 2026 வரைக்கும் சந்திராஷ்டமா கிடையவே கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாதான், அவங்க அப்படியே டாப்பில் மேலே போவாங்களா 4 ராசி. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பயங்கரமான சீக்ரெட்டான விஷயமெல்லாம் வச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் அது வீடியோ போட்டாருன்னு வச்சுக்கலாம், நானும் பார்த்துக்கலாம், நீங்களும் பார்த்துக்கலாம். அவர் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவர் வீடியோவை நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் இலவசமாகவே சோசியம் கற்றுக்கலாம். சோசியம்னா நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க. சாதகம்னா என்ன? நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள்ல இருக்குல்ல, கிரகம் நம்ம சொல்கிறோம்ல கிரகம், அந்த கிரகம் என்ன பண்ணும், எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எந்தெந்த மாதத்துல குளிர் அடிக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் கணிச்சு வச்சு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் சோதிடம்னு பேர் வச்சுட்டாங்க சாதகத்துக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ சில மனுஷங்கள்லாம் இருப்பாங்க, டேய் நான் உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மட்டும் நினைச்சேன்னா உன்னை இல்லாத பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மேலே இருக்கிற பார்த்தீங்களா கிரகம், அவர் நினைச்சாருன்னா நம்மளை என்ன வேணாலும் பண்ண முடியும். அவர் ஆட்டி வைக்கிற பிரகாரம் தாங்க நம்மளாம் ஆடிட்டு இருக்கோம். நம்மளாம் பொம்மலாட்டம் மாதிரி அவர் கயிறு வச்சு நம்மளை ஆட்டுறாரு, நம்ம பொம்மையாட்டம் ஆடிட்டு இருக்கோம். அவர் எப்படி ஆட்டுறாரு, எப்போ ஆட்டுவார், அவர் ஆட்டுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியே போகலாமா, இருக்கலாமா, ஒரு அடுத்தவங்கள்ட்ட எதிர்த்து பேசலாமா, பணிவாக போகலாமான்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சோசியம். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் அழகாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம சாப்பாடு தண்ணி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சாதகம் ரொம்ப முக்கியம். மேலே இருக்கிற விண்கிரகங்கள்லாம் நம்மளை ஆட்டி வச்சுட்டு இருக்கு, அதில் தான் நம்ம பிறக்கிறோம், அதில் தான் நம்ம எல்லாமே. அந்த விஷயத்தை வந்து நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சது தான் அந்த உலகத்துக்கே முக்கியமான விஷயம் இந்த சாதகம். இந்த சந்திரன் என்ன பண்ணுவார், சூரியன் என்ன பண்ணுவார், சுக்கிரன் அதாவது வியாழன் என்ன பண்ணுவார், புதன் என்ன பண்ணுவார், இது எல்லாத்தையும் அழகாக தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமியும் அழகான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடாது, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமே பாட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. இதே ஒடச்சேரிகிற மாதிரி தாங்க ஒரு மூர்த்தி ஜோதிடர் வந்து, இனிமேல் நீங்கள் யார் கஷ்டப்பட்டாலும் சரிங்க நான் இருக்கேங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு சோசியம் சொல்லித்தரேன். நீங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறது, எப்படி மேலே வர்றது எல்லாத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இலவசமாக அப்படின்னு அவர் சொல்லித்தராரு. அதுக்காக தான் அவர் யூடியூப் சேனலை வச்சுருக்காரு. அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு அந்த அவர் தனியாக ஃபுல்லாக ரன் பண்ணுற வரைக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெகுலராக நான் போடுற வீடியோ நான் போட முடியல. ஆனால் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. சந்திராஷ்டமும் நம்ம கேள்விப்படுறோம், சில பேர்லாம் வந்து அது ரொம்ப பார்ப்பாங்க. அப்போ 4 ராசி சந்திராஷ்டமே வேலையே செய்யாது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குமா இல்லைங்களா? அதனால தான் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஈஸியாக இலவசமாக சுலபமாக ஜோதிடம் கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. அது வாழ்க்கையில் நமக்கு நம்ம சாப்பாடு தண்ணி மாதிரி ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை வந்து மனுஷங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கிரகம் நம்மளை ஆட்டி படைக்கும். அவர்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி எப்போ நீங்கள் என்னை பார்த்து செய்யுங்க, இல்லை நம்மளை வந்து பார்த்து டேப்பில் தூக்கி வைங்க அப்படின்னாலும் அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாதகம். அந்த சேனலை அவர் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் சோசியர் ஆகிடலாம். உங்கள் குடும்பம் எப்போவுமே செழிப்பாக இருக்கிறதுக்கு அவருடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ நிச்சயமாக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். என்னடா நான் வந்து குங்குமம் போட்டு அதனால தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தமிழருடைய வாழ்க்கையில் சாதகத்தை பிரிக்கவே முடியாது. சோதிடம், ஜாதகம், கிரகம் இதெல்லாம் பிரிக்கவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.